அத்தியாயம் 91. மணப்பெண் மற்றும் மணமகனுக்கான கல்யாண மற்றும் ரிசப்ஷன் உடைகளை பெரியவர்கள் வந்ததும் எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்தவர்கள் அதைப் பற்றி சங்கீதாவிடம் கேட்க, அவரோ இப்போதே உங்கள் விருப்பப்படி எடுத்து விடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் எப்படியும் ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் வர முடியும். வந்த பிறகு தாலியை மட்டும் வாங்கிக் கொள்ளலாம். மற்ற வேலைகளை முடித்து வைத்து விடுங்கள் என சொல்ல, ஆதிரன் இல்லாமல் தனியாகச் சென்று புடவை எடுக்க மீயாளுக்கு மனது வரவில்லை. ரிசப்ஷன் உடைகளை அவன் இல்லாமல் வாங்குவது சரிவராது. அதனால் கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடிந்தால் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி ரிசப்ஷன் உடைகளை வாங்கிவிடலாம் என நினைத்தார்கள். ஆதிரன் மனதில் என்ன இருக்கிறது என பேசி பார்க்கும்படி ரகுவரனிடம் சொல்ல, அவனும் மெதுவாக ஆதிரனிடம் பேச்சு கொடுத்தான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா ஆதி? யார் கல்யாணம் என ஆதிரன் சாதாரணமாக கேட்டான். எரிச்சல் படுத்தாத ஆதி, நான் உங்க கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறேன். உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம ஏற்பாடு பண்ணினபடி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டுமேடா. அதை ஏன் நீ வேண்டான்னு சொல்ற என கேட்க ஆதிரன் அமைதியாக இருந்தான். நீ இப்படியே அமைதியா இரு. அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு டாட்டா காமிச்சிட்டு போக போறா. அப்பதான் நீ அடங்க போற என சொல்ல ஆதிரனுக்கு முகம் இறுகிப் போனது. தன்னைத் தவிர இன்னொருவனை மீயாள் தேர்ந்தெடுத்து விடமாட்டாள்தான். ஆனால் ரெஸ்டாரண்டில் தான் நடந்து கொண்ட முறைக்குப் பிறகு கௌதம் பார்வையே மாறியிருந்தது. அதோடு வீட்டில் மீயாளை காயப்படுத்திய பிறகு ஆதிரனோடு அவன் சரியாக பேசுவது கூட இல்லை. வெகு நாட்களுக்குப் பிறகு அவன் பேசியதே அவன் திருமணத்திற்கு ஆதிரன் சம்மதம் வாங்கி கொடுத்த பிறகுதான். அதுவும் நன்றி என்ற ஒற்றைச் சொல்லோடு சாதாரணமாக புன்னகைத்தான். மீயாளைப் பற்றி ஆதிரனுக்குத் தெரியும். நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாள். தன்னை விட அதிகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை நிச்சயம் கொடுப்பாள். அவர்கள் அவளை கட்டாயப்படுத்தினால் நிச்சயம் வேறு திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொண்டதுதான். ஒரு பக்கம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள் எனத் தோன்றினாலும் இன்னொரு பக்கம் ஆதிரனுக்கு பயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவளை திருமணம் செய்ய அதைவிட பயமாக இருந்தது. எங்கே அவளை காயப்படுத்தி விடுவோமோ என உள்ளுக்குள்ளேயே அவளை நினைத்து புழுங்கிக் கொண்டிருந்தான். அவளை விட்டுக் கொடுக்கவும் முடியாமல், நெருங்கிப் போகவும் முடியாமல், நாளுக்கு நாள் அவளை நினைத்து துடித்துக் கொண்டிருந்தான். நடப்பது நடக்கட்டும், அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என வேகத்துடன் நினைக்கும் ஒரு மனது அடுத்த நிமிடமே அவள் தலையில் அடிபட்டு கீழே விழுந்ததைத்தான் நினைக்கும். அதிலேயே அவன் உள்ளம் நடுங்கி, வேண்டாம், அவளாவது நன்றாக இருக்கட்டும் என நினைக்க ஆரம்பித்து விடுவான். இப்போதும் கூட அதையேதான் நினைத்தான். அதில் முகம் இறுக, அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எங்க கல்யாணம் நடக்காது என உறுதியாக கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். போகும் அவனையே முறைத்த ரகுவரன், அதையும் தான் பாக்குறேன் என கோபத்தோடு சொல்லிக் கொண்டான். அதன் பிறகு எல்லோரும் ஏதாவது ஒரு வேளையில் பிஸியாக அலைந்தார்கள். திருமண பத்திரிகை எழுதி அதை ப்ரூஃப் சரிபார்ப்பது, பிறகு திருமண பத்திரிகை அடிக்க கொடுத்து அதை வாங்கி வருவது போன்ற வேலைகளை கௌதமும் ரகுவரனும் பார்த்து கொண்டார்கள். மீயாளும் வைஷ்ணவியும் பியூட்டி பார்லர், மெஹந்தி என தீவிரமாக தங்களுக்கு பிடித்ததை தேர்வு செய்ய ஆரம்பித்தார்கள். திருமண பத்திரிகை நெருங்கிய உறவுகளுக்கு மட்டும் என்பதால் 4, 5 நாட்களிலேயே அதை கொடுத்து முடித்து விட்டார்கள். அன்று ஆதிரன் வீட்டில் உட்கார்ந்து மெஹந்தி டிசைன் தேர்வு செய்து கொண்டிருக்க, கௌதம், கனிமொழி இருவரும் ஒரு பக்கமும், ரகுவரன், வைஷ்ணவி இருவரும் ஒரு பக்கமும், மீயாள் தனியாக என ஆளாளுக்கு டிசைனை செலக்ட் செய்து கொண்டிருக்க, அவ்வப்போது அம்புஜம், வினோத் என அவர்களும் வந்து தங்களுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுத்தனர். இவர்களே இப்படி இருக்க, அஜய், அன்வர், விஷால் மூவரும் மீயாளை குழப்பி அடித்துக் கொண்டிருந்தனர். டேய், ஆளாளுக்கு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா நானும் குழம்பிடுவேன் போலிருக்கு. இப்படி எல்லாரும் வேற வேற டிசைனை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு டிசைன் போடணும். பேசாம நீங்க உங்கவுங்க ஆளுங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நான் எனக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் என அவள் கத்திக் கொண்டிருக்க, அப்போதுதான் ஆதிரன் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். வேகமாக நடைபெறும் கல்யாண வேலைகளை அவன் ஒரு கையாளாகாதனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆதிரன் கீழே இறங்கி வந்து அவர்களுக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமரவும், மீயாள் அவனை பார்த்து புன்னகைத்து அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். வாங்க தீரன், ரொம்ப நேரமா நீங்களும் வருவீங்கன்னு பார்த்தேன். ஆளையே காணோம். சரி, நானே உங்க ரூமுக்கு வருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் என ஆதிரன் பட்டும் படாமல் கேட்டான். வேறென்ன, இந்த மெகந்தி டிசைன்ஸ்ல எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பி விடுறாங்க. நீங்களே ஒரு நல்ல டிசைனை செலக்ட் பண்ணி தாங்களேன்
என கேட்க எல்லோருக்கும் உள்ளுக்குள் திக்கென்று இருந்தது. ஆதிரன் ஏற்கனவே கோபத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது அவர்கள் அறிந்ததுதான். இதில் இவள் வேறு தேவையில்லாமல் அவன் கோபத்தை கிளறி விடுகிறாளே. அவன் மட்டும் கோபப்பட்டால் யாராலும் அவனை தடுக்க முடியாது. அப்படி இருக்க இவள் ஏன் தேவையில்லாமல் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குகிறாள் என நினைத்தார்கள். உள்ளுக்குள் பதறியபடி எல்லோரும் சாதாரணமாக இருப்பது போல் அமர்ந்திருக்க, அவர்கள் நினைத்தது போல் அல்லாமல் ஆதிரனும் சாதாரணமாக, என்கிட்ட ஏன் கேக்குற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணு என விட்டேத்தியாக பதில் சொன்னான். எனக்கு இந்த 3 டிசைன் பிடிச்சிருக்கு தீரன். உங்களுக்கு இதுல எது ஓகேன்னு சொல்லுங்க என கேட்க ஆதிரனுக்கு எரிச்சல் வந்தாலும் யதார்த்தமாக அவள் காட்டிய 3 டிசைன்களை பார்த்து அதில் ஒன்றை அவனை அறியாமல் தேர்ந்தெடுத்து கொடுக்க அவள் முகம் முழுவதும் பிரகாசமானது. நானும் கூட இதேதான் நினைச்சிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தீரன் என அவனை கழுத்தோடு அணைத்து கன்னத்தில் இதழ் பத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து அம்புஜ மாமியிடம் அதை காட்ட ஓடினாள். அவள் செய்ததில் எல்லோரும் திகைப்புடன் இருக்க, யாத்தே, இவ எங்களையெல்லாம் கொன்னு சுடுகாட்டுல கொண்டு வைக்காம விடமாட்டா போல இருக்கே. எதுக்கும் இவ ஆதி கூட பேசும்போது கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் என எல்லோரும் ஒரே மாதிரியாக நினைத்து கொண்டார்கள். ஆதிரனின் முகபாவனையை கூட யாரும் பார்க்கவில்லை. பயத்தில் அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தீவிரமாக மெஹந்தி டிசைனை தேர்வு செய்வது போல் அவர்கள் தலை குனிந்தே இருக்க, ஆதிரன் என்ன மனநிலையில் இருந்தானோ அதற்கு மேலாக ஒரு நொடி கூட நில்லாமல் எழுந்து தனது அறைக்கே சென்று விட்டான். அவன் அறைக்குள் சென்று கதவை சாத்திய பிறகு மறைந்து நின்று எட்டி பார்த்த மீயாள் பிறகுதான் ஹாலிற்கே வந்தாள். அவள் அங்கே வந்ததும் எல்லோரும் ஒரு சேர அவளை முறைத்தார்கள். ஏண்டி, உன் லவ்வர் கையால எங்களையெல்லாம் காவு கொடுக்காம நீ விடமாட்ட போல இருக்கே. ஏற்கனவே அவர் கோபத்துல சுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப போய் இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறியே. அவர் கோபப்பட்டா அவரை யாரு தடுக்கிறது? 10 பேர கூட அசால்ட்டா அவர் தலைய சுத்தி தூக்கி விட்டு எறிஞ்சிடுறாரு. அவரை எங்களால சமாளிக்க முடியுமா? கோபம் மட்டும் வந்தா ஜல்லிக்கட்டு காளைய கூட அடக்கலாம் போல. இவர அடக்க முடியல. பாய்ஞ்சு முட்டுறதுல ஆளுக்கு ஒரு பக்கமா சிதறி கிடக்குறோம். எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எங்க பாடிக்கு ஏத்த மாதிரி பப்ஜி, கேண்டி கிரஷ்ன்னு விளையாடி நாங்க ஜெயிக்கிறோம். எங்கள ஆள விடு தாயி. இவர்கிட்ட எல்லாம் எங்கள கோத்து விட்றாத என அஜய் கையெடுத்து கும்பிட்டான். அஜய்க்கு மட்டும் இல்ல, எங்க எல்லோரும் அதே எண்ணம்தான். அதனால நீங்க எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவ இல்ல 1000 தடவ யோசிங்க மேடம். நான் வேற கூடிய சீக்கிரம் ஃபேமிலி மேன் ஆகப் போறேன் என அன்வர் சொல்ல எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்ன அன்வர் சொல்லவே இல்ல, இது எப்போ என எல்லோரும் ஒருமித்த குரலில் கேட்டார்கள். அத பத்தி சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள நீ மெஹந்தி புக்க கையில கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லிட்ட என சிரித்தான். சரி, எப்போ உனக்கு கல்யாணம்? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என மீயாள் பரபரத்தாள். அரேஞ்ச் மேரேஜ் தான். அம்மாவுக்கு சொந்தக்கார பொண்ணுதான். போட்டோ காட்டுனாங்க. எனக்கும் பிடிச்சது. நேர்ல போய் பார்த்து பேசினேன். எல்லாம் திருப்தியா இருந்துச்சு. அப்புறம் நானும் ஓகே சொல்லிட்டேன். எப்படா கல்யாணம்? இன்னும் முடிவு பண்ணலமியா. கூடிய சீக்கிரம் எப்போன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வேற ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு என கவலையுடன் சொன்னான். சரி சரி, எங்க செட்ல பையனா உனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆக போகுது. அதனால வாழ்த்துக்கள் என கௌதம் முதலில் தன் வாழ்த்துக்களை சொல்ல பிறகு எல்லோரும் ஒவ்வொருவராக அவனுக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். அன்வர் திருமணம் மீயாளின் திருமணத்திற்கு பிறகுதான் முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதுவரை மீயாளின் திருமணத்தில் அவன் உற்சாகமாக கலந்து கொள்வது என முடிவெடுத்தான். மறுநாள் எல்லோரும் துணிக்கடைக்கு செல்லலாம் என முடிவெடுக்க, ரகுவரனே அவர்களுக்கான மொத்த செலவையும் பார்த்துக் கொள்வதாக சொன்னான். என்னண்ணா, கல்யாணம் பொண்ணு வீடு தானே, நாங்க தானே இதெல்லாம் செய்யணும். அம்மா எனக்கு பணம் அனுப்பி விடுறதா சொன்னாங்க என மீயாள் சொல்ல கௌதமும் அதை ஆமோதித்தான். கௌதம் மீயாளிடம் வாங்கியிருந்த பணத்தை சங்கீதாவிடம் கொடுத்து விட்டான். தொழில் தொடங்க போகும்போது இப்போது ஏன் பணத்தை திருப்பித் தருகிறாய் என எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். ஆதிரன் சார் உதவுவதாகச் சொன்னதைச் சொல்லி இப்போதைக்கு பணம் தேவைப்படாது என கௌதம் வற்புறுத்தலோடு அந்த பணத்தை திரும்பிக் கொடுத்தான். சங்கீதா அதை மீயாளின் பெயரில் போடச் சொல்லிவிட்டு திருமணத்திற்காக அதை எடுத்து செலவு செய்யும்படி சொல்லிவிட்டார். திருமண செலவுக்காக மீயாள் பணத்தை கொடுக்க ரகுவரனோ அதை நிர்தாட்சணியமாக மறுத்தான். அதெல்லாம் முடியாது. இது என்னோட தங்கச்சி கல்யாணம். இத நான் தான் செய்வேன் என அவன் பிடிவாதமாக இருக்க, ஆதிரன் அவர்கள் பேசியதை கேட்டபடியே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். ஆதிரன் வருவதை பார்த்து அவனையும் பேச்சில் இழுக்கு பொருட்டு, தீரன், நீங்களே பாருங்க. கல்யாணம் பொண்ணு வீட்டு சைடு தானே. பணத்தை கொடுத்தா அண்ணன் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்னன்னு கேளுங்க என அவனிடம் குறை சொன்னாள். ஐயோ, இந்த குட்டிச்சாத்தா எப்பவும் நம்ம கோத்து விடுறதையே வேலையா வச்சிருக்காளே என ரகுவரன் அவளை முறைத்தான். ஆதிரன் என்ன செய்யப் போகிறானோ என பதைபதைப்புடன் ரகுவரன் நின்று கொண்டிருக்க, ஆதிரனோ சாவதானமாக,
அவ தான் இவ்வளவு தூரம் சொல்றாளே ரகு. அப்புறம் என்ன? அவ சொல்றத கேட்க வேண்டியது தானே! எனக் கேட்டான். அவன் கேள்வியில் ஒரு நொடி திணறிய ரகுவரன், பிறகு, "அது எப்படி ஆதி? அவ என் தங்கச்சி. அவளுக்கு எல்லாம் நான் தான் செய்வேன்." என விடாப்பிடியாக அதிலேயே நின்றான். "ரகு தான் சொல்றானே மியா! நீயும் கேட்டுட்டு போனா தான் என்ன? 2 பேரும் இப்படி போட்டி போட்டீங்கன்னா, இப்போதைக்கு இதுக்கு ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. கல்யாணம் எப்பவும் பொண்ணு வீட்ல தான் செய்யணும்னு சட்டமா என்ன?" என மீயாளையே ஆளப் பார்த்தபடி ஆதிரன் சொன்னான். சரி, தீரன் இவ்ளோ தூரம் சொல்றாரு. அதனால ஒத்துக்கிறேன். ஆனா ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமாவது நான் செலவு பண்றேன். ப்ளீஸ் ரகு அண்ணா. என அவள் கண்களை சுருக்கிக் கெஞ்ச ரகுவரனும் ஒத்துக்கொண்டான். ஹே! என துள்ளி குதித்த மீயாள் ஆதிரனிடம் வந்து, தீரன் நீங்க இன்னைக்கு ஃப்ரீ தானே? வாங்க எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம். என அழைக்க எல்லோரும் அவன் என்ன சொல்வான் என்று எதிர்பார்ப்புடன் பார்த்திருந்தனர். சில நொடிகள் தயங்கிய பிறகு ஆதிரன் வருவதாக ஒப்புக்கொள்ள எல்லோர் கண்களிலும் ஒரு சிறு மின்னல் வந்து போனது. அத்தியாயம் 92. முதலில் ஆதிரன் வரமாட்டான் என நினைத்தவர்கள் அவனும் வருகிறான் என்றதும் குசியாகி போனார்கள். அதே மகிழ்ச்சியுடன் எல்லோரும் அந்த பிரம்மாண்டமான துணிக்கடைக்குள் நுழைந்தார்கள். முதலில் பட்டுப் பிரிவிற்குச் சென்றவர்கள் பெண்களுக்குத் தேவையான உடைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள். வைஷ்ணவியும் கனிமொழியும் ஆளுக்கு ஒரு பட்டு சேலைகளை தேர்ந்தெடுக்க, அஜய், அன்வர், விஷால் 3 பேரின் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் சேர்த்து சேலைகளை தேர்ந்தெடுத்தார்கள். மீயாள் தனக்கு சாதாரண வேலைப்பாடுகள் நிறைந்த அவளுக்கு எடுப்பான நிறத்தில் ஒரு 3 பட்டு சேலைகளை தேர்ந்தெடுத்து வைத்தாள். இதற்குப் பிறகுதான் கல்யாணப் பட்டுச் சேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆதிரனுக்கு பிடித்த மாதிரியாக எடுக்க வேண்டும் என நினைத்தவள், மற்றவர்கள் இருக்கும்போது அவன் தனக்கு உதவிக்கு வரமாட்டான் என நினைத்து, எல்லோரையும் ஆண்கள் பிரிவிற்கு அவர்கள் பிடித்த மாதிரியான உடைகளை தேர்ந்தெடுத்து விட்டு வர சொல்லி அனுப்பி வைத்தாள். அவர்களும் புரிந்து கொண்டு அந்த இடத்தை காலி செய்தார்கள். கடையில் வேலை பார்ப்பவரிடம் கல்யாண பட்டுச் சேலையை எடுத்துக் காட்டச் சொல்லி அவள் பார்த்து கொண்டிருக்க, அருகில் ஆதிரன் வெறுமனே முகத்தில் எந்தவித உணர்வையும் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் புறம் திரும்பிய மீயாள், உங்களுக்கு இதுல எது தீரன் பிடிச்சிருக்கு? எனக் கேட்டாள். திடுக்கிட்டு அவள் புறம் பார்த்த ஆதிரன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே எடு. என்கிட்ட ஏன் கேக்குற? என எரிந்து விழுந்தான். எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு தீரன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு புடவையா மேல எடுத்து வச்சு காண்பிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத சொல்லுங்க. என்றபடி ஒவ்வொரு புடவையாக அவள் மேனியில் பொருத்தி அவனைப் பார்க்க, அவனோ சலிப்போடு ஒவ்வொரு புடவையாக நிராகரித்துக் கொண்டிருந்தான். மீயாளுக்கு சோர்ந்து போனது. வேண்டுமென்றே செய்கிறானோ எனக் கூட தோன்றியது. என்னவாக இருந்தாலும் அவனுக்கு பிடித்த மாதிரியாகத்தான் புடவை எடுக்க வேண்டும் என அவள் உறுதியாக இருந்தாள். கடைசியில் சிகப்பு வண்ணத்தில் கோல்டன் இழைகள் நெய்யப்பட்டிருக்க, பச்சை மற்றும் கோல்டன் கலரில் கலந்த மாதிரியான பார்டருடன் அந்த புடவை பார்க்க வெகு அருமையாக இருக்க, அதுவும் மீயாளின் மேனிக்கு அது அத்தனை கச்சிதமாக பொருந்த, தன்னை அறியாமல் விழிவிரித்த ஆதிரன் அருமையாக இருப்பதாக சொல்ல, மீயாளுக்கு முகம் மலர்ந்து போனது. அதையே பேக் செய்ய கொடுத்தவள் ஆதிரனிடம் நன்றி உரைக்கும்போதுதான் அவனுக்கு தான் செய்த மடத்தனம் புரிய தன்னையே நொந்து கொண்டான். அவனுடன் அந்த கடைக்குள் தனியாக இருந்த பொட்டிக் பிரிவிற்குள் சென்று அங்கே ரிசப்ஷனுக்கு தேவையான உடைகளை தேர்வு செய்தவள் அதற்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துவிட்டு இன்னும் 2 நாட்களில் டெலிவரி செய்யும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். எல்லோரும் அங்கே வேலைகளை முடித்துவிட்டு அருகில் இருந்த மாலுக்குச் சென்று அதில் ஆதிரனுக்கு தேவையான உடைகளை தேர்ந்தெடுக்கலாம் என நினைக்க, மீயாள் ரிசப்ஷனுக்கு எல்லோருமே கோட் சூட் சகிதம்தான் வரவேண்டும் என கண்டிப்பாக சொல்லி மற்ற ஆண்களுக்கும் அங்கேயே தேர்ந்தெடுக்கச் சொல்லிவிட்டாள். வைஷ்ணவி கோபத்தோடு, அப்போ எங்களுக்கெல்லாம் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் கிடையாதா? நீ உனக்கு மட்டும் தானே செலக்ட் பண்ணுன? என புசுபுசுவென்று மூச்சு விட்டாள். உன்னையெல்லாம் கல்யாண மண்டபத்துக்குள்ள விடுறதே பெருசு. இதுல உங்களுக்கு ரிசப்ஷனுக்கு தனியா ட்ரெஸ் வேற வேணுமா? அதெல்லாம் கிடையாது. போடி. என மீயாள் அவளை வம்பிழுக்க வைஷ்ணவி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள். நான் என்ன உனக்கு செல்லமா வெல்லமா? நான் யாரோ தானே? என வைஷ்ணவி உதட்டை பிதுக்க, அம்மா தாயே! என்ன 2 அடி வேணும்னாலும் அடிச்சுக்கோ. இப்படி கேவலமா நடிக்காத. தாங்க முடியல. எந்த ஜென்மத்தில என்ன பாவம் செஞ்சேனோ? உன்னையெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு பாடுபட வேண்டியிருக்கு. உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். உனக்கு, கனிமொழிக்கு எல்லாருக்கும் உங்க ஆளுங்க கிட்ட வாட்ஸ்அப்ல காட்டி ஓகே பண்ணிட்டு தான் ஆர்டர் கொடுத்தேன். என மீயாள் சொல்ல, வைஷ்ணவி முகம் பிரகாசமானது. என் ஆளுன்னா ரகு கிட்டயா கேட்ட? என வைஷ்ணவி ஆர்வமாக வினவினாள். ஏன் உனக்கு எத்தன ஆள் இருக்கு? எனக்கு தெரியாம இன்னும் 4, 5 பேர கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? என மீயாள் அவளையே சந்தேகமாக பார்த்தாள். நான் உன் ஃப்ரெண்டுடி. என்ன போய் நீ இப்படியெல்லாம் சந்தேகப்படலாமா? அதனால தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என மீயாள் சொல்ல வைஷ்ணவி சத்தமாக சிரித்து விட்டாள். நீயே இப்படி நம்மள டேமேஜ் பண்ணா எப்படிடி? வைஷ்ணவி.
வேற யாராவது பண்றதுக்கு முன்ன இது பெட்டர் தானே? மீயாள். மேய்க்கிறது எருமை. இதுல என்ன பெருமை? வைஷ்ணவி. பெருமை இழப்பு இதெல்லாம் நம்ம உரிமை. நமக்கு இருக்கிற கிரஸ் லிஸ்ட்டுக்கு எப்படியும் ஒரு 4, 5 பேர் ஒன்ன ஓகே பண்ணியிருந்தாலும், இப்போ கரண்ட்ல அவங்க இருக்கணுமா? இல்லையா? அதான் ஒரு டவுட்ல கேட்டேன். என மீயாள் சொல்ல, அடியே! என்றபடி வைஷ்ணவி சுற்றுமுற்றிலும் பார்த்துவிட்டு அவள் காதருகே குனிந்தாள். ஏண்டி? அவன் என்ன திரும்பி பார்க்கிறதே ஏதோ போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு இருக்கு. இதுல நம்ம கிரஸ் லிஸ்ட் வரையிலும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே என்ன தலமுழுகிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுவான். உங்க அண்ணனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நமக்குள்ள இருக்கிற சீக்ரெட்டை நீ வெளியில சொல்லிடக்கூடாது. இது என் மேல சத்தியம் சொல்லிட்டேன். என வைஷ்ணவி சீரியஸாக சொன்னாள். எங்க அண்ணனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அவன் உன்னை விட்டு ஓடுனாதான் உண்டு. அதே நேரம் இந்த சீக்ரெட்டை சொன்னா நானும் சேர்ந்து பாதிக்கப்படுவேன். அந்த ஒரே காரணத்துக்காக உன்னை ஒன்னும் சொல்லாம விடுறேன். பொழைச்சு போ. என மீயாள் சொல்ல அவளை முறைத்தாலும் வைஷ்ணவிக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ரகு தனக்காக உடை தேர்ந்தெடுத்தான் என்பதே அவளுக்கு அத்தனை உவகையாக இருந்தது. ஆண்களுக்கு உடை தேர்ந்தெடுத்து முடிக்க ஆதிரனுக்கும் அவள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுக்க அவனோ கடுப்போடு எனக்கு எதுக்கு என்று கேட்டான். அது ஸ்ரீராம் கிட்டத்தட்ட பார்க்க உங்கள மாதிரி தானே இருக்கார். உங்க அளவுக்கு அழகா இல்லைனாலும் உடம்பெல்லாம் தோராயமா உங்கள மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னாலும் அட்லீஸ்ட் அவருக்காகவாது செலக்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் என கண்களை சுருக்கி கெஞ்சினாள். அவனுக்கு எதுக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்? அவனே அழைச்சிட்டு வந்து வாங்க வேண்டியது தானே என கடுப்போடு கேட்டான். அவர்தான் கல்யாண வேலையில பிஸியா அலையிறாரே, அதனாலதான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வர சொல்லிட்டார் என ஆதிரனையே ஆள பார்த்து கொண்டு சொன்னாள். அவள் எதிர்பார்த்த மாதிரியே ஆதிரியன் அவளை தீயாய் காய்ந்தான். அதுக்கு நான் தான் உனக்கு ஆளா? வேற யாரையாவது அழைச்சிட்டு வந்து அளவு கொடுக்க சொல்லு. என்னால முடியாது. தீரன், எனக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? ப்ளீஸ் தீரன், ப்ளீஸ் என அவன் தாடையை பிடித்து கெஞ்ச, அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க, மீயாள் அங்கே அளவெடுக்கும் பெண்ணை கண்ணை காட்ட அவளும் வந்து அவனுக்கு அளவை எடுத்துக்கொண்டாள். எந்த மாதிரியான கோட் சூட் வேண்டுமென்று தேர்வு செய்து கொடுத்தவர்கள் அங்கிருந்து நேராக ரெஸ்டாரண்ட் சென்று சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டிற்கு வரும் வழியில் எப்போது தைக்க கொடுத்த உடைகளை வாங்குவது என்று எல்லோரும் பேசிக்கொண்டே வர ஆதிரன் மட்டும் அமைதியாகவே இருந்தான். அன்வர், விஷால், அஜய் மூவரும் அப்படியே புறப்பட்டு விட கௌதமும் கனிமொழியை வீட்டில் விட்டுவிட்டு வருவதாக கிளம்பிவிட்டான். ஆதிரன் வீட்டிற்குள் நுழைந்ததும் வைஷ்ணவி கெஸ்ட் ஹவுஸ் சென்றுவிட ரகுவரனும் ஏதோ வேலையாக வெளியேறியிருந்தான். ஆதிரனுக்கு தலை வலிப்பது போல் இருக்க போன் செய்து வினோத்தை காஃபி எடுத்து வரச் சொன்னான். மீயாள் அங்கே நின்று அம்புஜத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்ததால் அவளுக்கும் அது காதில் விழ தானே காஃபி போட்டு அவனுக்கு எடுத்துச் சென்றாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்ல மீயாளை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் காஃபியை வாங்கி குடித்தவனுக்கு அப்போதுதான் தலைவலி கொஞ்சம் தேவலாம் போல இருந்தது. இருந்தும் முகம் சுருங்க அமர்ந்திருந்தவனை பார்த்து, என்ன தீரன், என்ன பண்ணுது என கேட்டாள். கொஞ்சம் தலைவலியா இருக்கு என முகம் சுருங்க வலியோடு சொன்னான். சரி உட்காருங்க என்றபடி அவனை அமர வைத்து தலையை பிடித்துவிட அவனுக்கு இதமாகத்தான் இருந்தது. என்ன தீரன், திடீர்னு தலைவலியெல்லாம் வந்திருக்கு? அது இப்ப மட்டும் இல்ல, உன்னை பார்த்ததுல இருந்து இருக்கு என எரிச்சலுடன் சொன்னான். எதனால? நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுவேன்னு தெரிஞ்சதுல இருந்து தலைவலியா இருக்கா என நமட்டுச் சிரிப்புடன் கேட்டாள். அவள் கேள்வியில் அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அவன் முகமாறுதலை பார்த்தவள் கனிவோடு அவனை பார்த்தபடி, உண்மைய சொல்லுங்க தீரன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என கேட்டாள். என சலித்தபடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என முகம் இறுக பதில் சொன்னான். ஏதாவது சொன்னாலும் பேசிப் பார்க்கலாம் என பார்த்தால் இப்படி கல்லூலி மங்கனாக இருக்கிறானே என்ற கடுப்பில், ஒண்ணுமே இல்லையா என கேட்டாள். அவளையே நிதானமாக பார்த்தவன், நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிற என கேட்டான். வெளிவர துடித்த கோபத்தை முயன்று கட்டுப்படுத்திக் கொண்டு, இவனிடம் நேரடியாக பேசாமல் இது தீராது, இதற்கு மேல் நாட்களும் இல்லை என புரிந்து போக நேரடியாக மீயாள் விஷயத்திற்கு வந்தாள். சரி, நான் நேரடியாவே கேக்குறேன். என் கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உன் கல்யாணத்தை பத்தின்னு நீயே தெளிவா சொல்ற. அதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு? அப்ப நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு பரவாயில்லையா? எழுந்து ஜன்னலோரம் சென்று வெளியே வெறித்தபடி நின்றவன், நீ முடிவெடுத்துட்ட தானே, அப்புறம் ஏன் என்ன கேக்குற என வெறுமையான குரலில் கேட்டான். ஆத்திரத்தோடு அவனது அருகே சென்று அவனை தன்னை நோக்கி திருப்பியவள், நான் முடிவெடுத்துட்டா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிடுவீங்களா என கேட்டாள். என்ன வேற என்ன செய்ய சொல்ற என்ற ஆதிரனின் கேள்வியில் மீயாள் அவனை வெறித்து பார்த்தாள். இத்தனைக்கு பிறகும் இவன் இப்படி கேள்வி கேட்டால் அவளும் என்னதான் செய்வாள்?
நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். கேட்டது என் தப்புதான் என்றவள் கோபத்தோடு அந்த அறையை விட்டு வெளியேறப் போக, யாழி என அழைத்தான். அப்படியே நின்றாலும் அவனை திரும்பி பார்க்கவில்லை. கோபமாம் என புன்னகையோடு அவளை பார்த்தவன், எப்படியும் நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என சொன்னான். வியப்போடு அவனை திரும்பி பார்த்தவள், எப்படி சொல்றீங்க என கேட்டாள். எனக்கு தெரியும் என எப்போதும் போல் ஆதிரன் கண்களை மூடி திறந்தான். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டு நின்றிருந்தாள். நான் பண்ணிக்க மாட்டேன் தீரன். ஆனா எங்க அம்மா பேச்ச என்னால மீற முடியாது. அது உங்களுக்கும் தெரியும் தானே. முதல்ல நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அம்மா எனக்காகத்தான் ஒத்துக்கிட்டாங்க. இப்பவும் என்ன காரணத்துக்காகவும் என்ன மறுக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரையிலும் இந்த கல்யாணம் நடக்கணும். அதுவும் அன்னைக்கே. ஏன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னா அவங்களுக்கு அவமானம். இதுவரைக்கும் நெருங்கின சொந்தத்த தவிர உங்கள யாரும் பார்க்கல. அதனால இதுதான் மாப்பிள்ளைன்னு யார சொன்னாலும் சொந்தக்காரங்க எல்லாரும் நம்பிடுவாங்க. நீங்க இல்லனாலும் வேற ஒருத்தனை அங்கே நிறுத்தி கல்யாணம் பண்ணிடுவாங்க. கிடைச்ச கேப்ப ஸ்ரீராம் விடமாட்டான். ஏற்கனவே சர்வா தாத்தா ஸ்ரீராம பத்தி அம்மா கிட்ட பேசியிருக்காரு. நான் தான் அப்போ பிடிகொடுத்து பேசல. இப்போ அவர் மறுபடியும் கேட்டா தாராளமா ஒத்துக்குவாங்க என சொன்னாள். அப்புறம் ஸ்ரீராம் தான் மாப்பிள்ளைன்னு எப்படி அவ்வளவு உறுதியா இவ்வளவு ஏற்பாடு செய்றீங்க என புருவம் உயர்த்தி கேட்டான். அதெல்லாம் நான் செய்யல. ரகு அண்ணாவும் கௌதம் வைஷ்ணவி எல்லாரும் சேர்ந்து செய்றாங்க. ஏன் நீங்க கடைசி வரையிலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நான் இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம். முதல்ல அவங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாலும் ரகு அண்ணா எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டார் என தலை குனிந்தபடியே பதில் சொன்னாள். நான் ஒத்துக்கணும்னு பொய் சொல்றியா யாழி என ஆதிரன் அவளையே கூர்மையாக பார்த்து கேட்டான். என் மேல சத்தியமா சொல்றேன். அந்த கோயில்ல கல்யாணம் நடக்க போறது உறுதி. அங்க கண்டிப்பா ஸ்ரீராம் இருப்பான். அதுவும் சத்தியம். யார் கூட என் கல்யாணம் நடக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் என கண்களில் அத்தனை திடத்துடன் சொன்னாள். என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுவியா என அவளையே துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தபடி கேட்டான். குனிந்த தலை நிமிராமல், என்ன அந்த நிலைமைக்கு தள்ள மாட்டீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை அப்படி மட்டும் நடந்தா என வாக்கியத்தை முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்தி அவனை பார்க்க, அவள் கண்களை பார்த்தவனுக்கு திக்கென்று இருந்தது. நிச்சயம் அவள் பார்வையில் ஏதோ இருந்தது. அந்த பார்வையில் அவனுக்கான செய்தியும் இருந்தது. நான் கிளம்புறேன். வைஷு அங்க தனியா இருப்பா என்றபடி அவள் வெளியேறி சென்றுவிட அவன்தான் சிலை போல சமைந்து நின்றிருந்தான். அத்தியாயம் 93. திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே இருந்ததால் சங்கீதா, நாகராஜன், அவரது மனைவி கௌதம் மற்றும் வைஷ்ணவி குடும்பத்தினர் என எல்லோரும் வந்துவிட்டனர். எல்லோருக்குமே கெஸ்ட் ஹவுஸில் இடம் தாராளமாக இருந்ததால் எந்த பிரச்சனையும் வரவில்லை. இருந்தாலும் ஆண்களை ரகுவரன் தன் வீட்டில் தங்கிக் கொள்ள சொன்னான். பெண்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் என நிறைய வேலைகள் இருந்ததால் அவர்களை தனியே விடச் சொல்லி விட்டான். நெருங்கிய உறவினர்கள், நட்புகளைத் தவிர மற்றவர்களுக்கு ரிசப்ஷனுக்குத்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ரகுவரன் தங்களுக்கு நெருக்கமான ஒரு சிலரைத் தவிர மற்றவர்களை ரிசப்ஷனுக்குத்தான் அழைத்திருந்தான். எல்லோரிடமும் இந்த திருமணம் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு என்பதைப் போலச் சொல்லியிருந்தான். என்ன இருந்தும் அவனுக்குள்ளும் ஒரு சிறு படபடப்பு இருக்கத்தான் செய்தது. என்னதான் மீயாள் நிச்சயமாக அவன் வருவான் என நம்பினாலும், இத்தனை தூரம் ஏற்பாடு செய்துவிட்டு அவன் வரவில்லை என்றால் என்ன செய்வது என ஒரு சிறு நெருடல் இருந்தது. அவனிடம் மீயாள் சாதாரணமாக சொல்லியிருந்தாலும், அவன் மட்டும் கல்யாணத்தை நிறுத்த தன்னை தேடி வரவில்லை என்றால், அதன் பிறகு அவனை செத்துவிடுவேன் என மிரட்டியாவது ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என முடிவாக இருந்தாள். ஆதிரனிடம் சொல்லிவிட்டு வந்தது போல, தன்னை அந்த நிலைக்கு மட்டும் அவன் தள்ளினால் எந்த முடிவும் எடுக்க தயாராக இருந்தாள். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்த நிலையில் அன்று மெஹந்தி போடுவதற்கு ஆட்கள் வந்திருந்தார்கள். பெண்கள் எல்லோருக்குமே மெஹந்தி போட வேண்டும் என்பதால் மெஹந்தி போடும் பெண்கள் 5, 6 பேர் வந்திருந்தார்கள். முழங்காலுக்கு கீழே முழுவதுமாக மெஹந்தி போட்டுக் கொண்டிருந்தனர். ஏற்கனவே இரு கைகள் முழுவதுமாக மெஹந்தி போட்டு முடித்து இருந்தனர். வெகு நேரமாக மெஹந்தி போட்டுக் கொண்டிருக்க மீயாளுக்கு தூக்கம் வருவது போல இருந்தது. கஷ்டப்பட்டு அவள் தூக்கத்தை அடக்கிக் கொண்டிருந்தாள். பக்கத்திலேயே குறட்டை விடும் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் வைஷ்ணவிதான். அவளுக்கு பாதி வரை மெஹந்தி போடும் போதே தூங்கி குறட்டை விட்டு கொண்டிருந்தாள். அவளது தூக்கத்தை பார்த்து மீயாளுக்கும் தூக்கம் வருவதைப் போல இருக்க, மெஹந்தி போடாத வலது காலால் எட்டி அவளை உதைத்தாள். ஐயோ அம்மா என அலறி அடித்து அவள் எழ மீயாள் அவளை சாதாரணமாக பார்த்தாள். இப்போ இங்க என்ன நடந்துச்சு என அவள் புரியாமல் பார்க்க, உனக்கு கால்ல மெஹந்தி இன்னும் ஃபினிஷ் பண்ணல, எழுப்பி விட சொன்னாங்க, அதான் எழுப்பி விட்டேன் என மீயாள் அலட்சியமாகச் சொன்னாள். அதுக்கு இப்படித்தான் எழுப்பி விடுவியா என வைஷ்ணவி அவளை முறைத்தாள். என் கண்ணு முன்னாடி யார் தூங்கினாலும் நான் இப்படித்தான் எழுப்பி விடுவேன். ராட்சசி, ஆளப்பாரு, பிசாசு
இதுக்கு தான் இவ முன்னாடி உட்கார்ந்து மெஹந்தி போடக்கூடாதுன்னு நினைச்சேன். எல்லாம் அந்த ரகுவால வந்தது என வைஷ்ணவி முணங்கிக் கொண்டே எழுந்து அமர்ந்தாள். வைஷ்ணவி கைகளில் ரகுவரனின் பெயரும், கனிமொழி கைகளில் கௌதம் பெயரும், மீயாள் கைகளில் ஆதிரன் பெயரும் எழுதியிருந்தது. மூவருமே தங்கள் கைகளில் எழுதியிருந்த காதலன் பெயரை ஆசையோடு பார்த்திருந்தார்கள். என்னவோ அவர்களை தங்கள் கைகளுக்குள் கொண்டு வந்துவிட்ட உணர்வு பெண்களுக்குள். கொஞ்ச நாட்களாக தத்தளித்துக் கொண்டிருந்த மீயாள் மனதுக்குள் இப்போது ஒரு ஆழ்ந்த அமைதி. இதுதான் முடிவு என்பதை எடுத்துவிட்டதால் கூட இருக்கும். அவள் முகத்தை பார்த்த சங்கீதாவுக்குத்தான் துணுக்கென்று இருந்தது. அவர் பார்த்தவரை மீயாளுக்கு இத்தனை அமைதி கிடையாது. கடலின் சீற்றம் எந்த அளவுக்கு ஆபத்தோ அதன் அமைதியும் ஆபத்துதான். அந்த அமைதிக்குக் காரணம் திடீரென்று ஏற்படும் பெரும் அழிவுக்காயிருக்கும். யாரையும் அழித்து தன் பெண்ணுக்கு பழக்கம் கிடையாது. அப்படியானால் இந்த அமைதி எதற்கான அறிகுறி? அவளுடைய அழிவுக்கா? நினைத்தவுடன் சங்கீதாவுக்கு நடுக்கமே ஏற்பட்டு விட்டது. இல்லை, இதை இப்படியே விடக்கூடாது. ஆதிரனிடம் கண்டிப்பாக பேச வேண்டும் என நினைத்து கொண்டார். மெஹந்தி போடும்போது தூங்கிவிட்டதால் அன்று இரவு தூக்கம் வராமல் மீயாள் தோட்டத்தில் நடைபயின்று கொண்டிருந்தாள். கைகளிலும் கால்களிலும் மெஹந்தி காய்ந்திருந்தாலும் மறுநாள் காலையில்தான் எடுக்க வேண்டும் என சொல்லிவிட்டதால் இரு கைகளையும் தூக்கி பிடித்தபடிதான் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். கல்யாணத்துக்கு தீவிரமா ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல என்று குரல் கேட்க மீயாள் திரும்பி பார்த்தாள். ஆதிரன்தான் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். என்னவோ வழக்கம்போல் அவனோடு விளையாட்டு பேச்சு பேச முடியாமல் குரலை அடைத்தது. மௌனமாக நின்றிருந்தாள். அவளின் அந்த அமைதி அவனையும் பாதித்திருக்க வேண்டும். அவளையே யோசனையுடன் பார்த்தான். இவ்வளவு வேதனைப்பட்டு உனக்கு இந்த கல்யாணம் தேவதானா எனக் கேட்டவன், நீங்க என்ன செஞ்சாலும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன ஒத்துக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு கடைசியில நீ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படின்னா நான் கடைசி வரையில இப்படியே இருக்கணுமா? யாழி, நான் இருப்பேன். உங்களுக்காக எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் காத்திருப்பேன். இப்ப சொல்லுங்க, எனக்காக காத்துட்டு இருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். யாழி என திணறினான். சொல்ல மாட்டீங்க. அப்படித்தானே? நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நான் ரெடி தான். ஆனா என்னோட அம்மா, ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் என்ன இப்படியே இருக்க விடுவாங்களா? யா யாழி, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, விட்டுக் கொடுக்கவும் முடியாது. சரி, நீங்களே சொல்லுங்க. நான் என்னதான் செய்யட்டும்? அவனுக்குமே அதற்கான விடை தெரியவில்லையே. அது தெரியாததால் தானே இப்படி துடித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க வரலைனாலும் அன்னைக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் தீரன். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே நேரம் வேறு ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டுனா, அதுதான் நீங்க என்ன பாக்குற கடைசி நாளா இருக்கும். யாழி என உணர்ச்சி வசத்துடன் ஆதிரன் அவளை அணைக்கப் போக, அவள் அவனை விட்டு விலகி நின்றாள். கண்களில் வலியுடன் அவளைப் பார்க்க, அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன தீரன், வலிக்குதா? இப்போதிலிருந்து இத பழகிக்கிறது தான் நல்லது. 2 நாட்கள் கழிச்சு நான் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாகும்போது என்ன நீங்க தொடக்கூட முடியாது. நீங்க என்ன நெருங்க முடியாத தூரத்துல நான் உங்கள விட்டு விலகி போய் இருப்பேன். காலம் முழுக்க நம்ம 2 பேருக்கும் இந்த வழி மட்டும்தான் வாழ்க்கைனா, இப்போதிருந்தே அத பழகிக்குவோம் என சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகி நடக்க ஆரம்பித்தாள். இவ்வளவு நாட்கள் எப்படியோ சமாளித்த ஆதிரன் இன்று அவளை நெருங்கக்கூட முடியாமல் போகவும் மொத்தமாக உடைந்து போனான். இல்லை, அவள் எனக்கு வேண்டும். நான் அவளை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என மனதுக்குள்ளேயே உருப்போட்டுக் கொண்டிருந்தவன் யதார்த்தமாக நிமிர்ந்து பார்க்க கொஞ்ச தூரம் நடந்து சென்ற மீயாள் அவனை திரும்பி கண்களில் நீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். தன்னை அறியாமல் ஆதிரன் அவளை நோக்கி கைகள் நீட்ட அவளும் விம்மலுடன் அவனை நோக்கி ஓடி வந்து வேகமாக அணைத்து கொண்டாள். இவ்வளவு நேரம் இருந்த துன்பமெல்லாம் மாயமாய் மறைந்து போக அவளை நன்றாக இறுக்கிக் கொண்டான். சற்று நேரம் கழித்து இருவருக்கும் மனம் அமைதிப்பட மீயாள் அவனை விட்டு விலகி நிதானமாக பார்த்தாள். ஒருவேளை இது என்னோட கடைசி முத்தமா கூட இருக்கலாம் தீரன் என்றவள் தன் மொத்த காதலையும் திரட்டி அவன் இதழில் ஆழ்ந்து முத்தமிடத் தொடங்கினாள். அவளுடைய முத்தத்தில் ஆழ்ந்திருந்த ஆதிரன் வெகுநேரம் கழித்தே அவள் சொன்னதன் உட்பொருளை புரிந்து கொண்டான். அவளை விட்டு விலகி அவள் முகத்தை பார்க்கலாமென்றால் அவள் அவனை விடவே இல்லை. வெகு தீவிரமாக அவன் இதழில் மூழ்கியிருந்தாள். இதுவரை இனித்த அவளுடைய முத்தம் இப்போது அவனை துடிக்க வைத்துக் கொண்டிருந்தது. வேகமாக அவனை விட்டு விலகியவள் அதே வேகத்தில் அவனை பிரிந்து வீட்டை நோக்கி ஓடிவிட்டாள். போகும் அவளையே ஒருவித திடுக்கிடலுடன் ஆதிரன் பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு சடங்கு சம்பிரதாயம் என அடுத்தடுத்த நாட்கள் ஓடிவிட
மறுநாள் திருமணம் என்ற நிலையில் எல்லோரும் கோயிலுக்கு போவதற்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். கோயில் மண்டப அறையையே எல்லோருக்கும் ஏற்பாடு செய்து இருந்ததால் விடியற்காலையிலேயே அங்கே சென்று விடலாம் என முடிவெடுத்தார்கள். நண்பர்கள் அனைவரும் முதல் நாளே அங்கே வந்துவிட்டதால் வீடே கலகலவென்று இருந்தது. என்னதான் மீயாள் உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களோடு இயல்பாக இருப்பதைப் போல பேசி சிரித்து கலாட்டா செய்து கொண்டிருந்தாள். அப்பப்பா! ஒரு கல்யாணத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளவு அலைச்சலு, செலவு செய்வதற்கு பேசாம சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யலாம். யாரு என் பேச்ச கேக்குறாங்க? என அஜய் சலித்துக் கொண்டான். ஐயோ! சாரு ரொம்ப தான் சலிச்சுக்கிறாரு. இதுக்கே இப்படின்னா, இவரு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே! என வைஷ்ணவி கிண்டல் செய்ய, ஐயையோ! இவ கல்யாணத்த பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பயம், பதட்டம் இதெல்லாம் தேவையா சொல்லு? அப்புறம் இப்படியே இருந்து கண்ணி கழியாம சாகப் போறியா? என அன்வர் கேலியாக கேட்டான். அதுதான்டா எனக்கும் யோசனையா இருக்கு. பேசாம இப்படி பண்ணினா என்ன? என அஜய் யோசனையோடு தாடையை தடவினான். எப்படி? என எல்லோரும் கோரஸாக கேட்டார்கள். வேறென்ன? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கல்யாணம் பண்ணது மாதிரியும் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம சிம்பிளா கல்யாணமும் முடியும். இதுதான் நீ கண்டுபிடிச்ச ஈஸியான வழியா? ஆமாண்டா. அவளுக்கு தான் ஏற்கனவே அனுபவம் இருக்குமே. அதனால நம்மளுக்கும் இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இருக்காது. என சொல்ல எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அவனை கேவலமாக பார்த்து தூ என துப்பினார்கள். டேய்! நான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்குறேன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா துப்புறீங்களே! நீங்கலாம் இந்த ஜெனரேஷன் ஆளுங்க தானே! கொஞ்சம் என்ன மாதிரி மாடர்னா திங்க் பண்ணுங்கடா. எப்படி சார்? ஏற்கனவே பட்டா போட்ட நிலத்துல எப்படி கொட்டா போடுறதுன்னா? அபாண்டமா பேசாதீங்கடா. ஒரு விடோ இல்ல டிவோர்ஸிக்கு வாழ்க்கை குடுக்குறதுன்னு நான் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டேன். என அஜய் கெத்தாக சொன்னான். ஐயோடா! சார பெரிய தியாக செம்மல்னு நாங்க பாராட்டுறோம். டேய் கொப்பரக்கா தலையா! உள்ளூர்ல விலை போகாத மாட்ட வெளியூர்ல தான் விக்கணும். உனக்கு எவனும் ஊருக்குள்ள பொண்ணு குடுக்கல. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு உண்மைய சொல்லு. என மீயாள் அவனைப் பற்றி பிட்டு பிட்டு வைக்க, அஜய் எல்லோரையும் முறைத்து பார்த்தான். சரிதான் போங்கடா. என்னைக்கா இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சில வைக்க ஊருக்குள்ள நெறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட போய் இந்த கதைய சொல்லிக்கிறேன். என சிலிர்த்துக் கொண்டு அவன் வெளியேறி போக எல்லோரும் சிரித்தபடி அவனை பின்தொடர்ந்தார்கள். மறுநாள் கோயில் மண்டபத்துக்கு எடுத்துப் போக தேவையான பொருட்களை சங்கீதா பார்த்து பார்த்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, நேரத்தோடு மீயாளை தூங்க அனுப்பினார். அவள் முகத்தில் இருந்த ஏதோ ஒன்று சங்கீதாவுக்கு நெருடிக் கொண்டே இருக்க, அவள் தூங்கிய பிறகு யாருக்கும் தெரியாமல் ஆதிரனை சந்திக்க அவன் வீட்டுக்குச் சென்றார். வேலையாளிடம் அவனை பார்க்க வேண்டும் என சொல்லிய சங்கீதா ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர, மாடியிலிருந்து இறங்கிய ஆதிரன் அவரை அங்கே கண்டதும் திகைப்புடன் பார்த்து கொண்டே கீழிறங்கி வந்தான். அவனைக் கண்டதும் எழுந்து நின்ற சங்கீதாவை பார்த்து, வாங்க ஆண்டி உட்காருங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? எனக் கேட்டான். அதெல்லாம் இல்லப்பா. உன்ன பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் ஆண்டி? நான் மியாவ பத்தி தான் பேச வந்தேன். என சொல்ல இந்த முறை ஆதிரன் கண்களில் தடுமாற்றம். மியாவ பத்தி என்ன ஆண்டி பேசணும்? என அவர் கண்களைப் பார்க்காமல் தயங்கியபடி கேட்டான். நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதாப்பா? என அவர் நிதானமாக கேட்க, ஆண்டி என இந்த முறை நன்றாகவே ஆதிரன் திணறிப் போனான். அத்தியாயம் 94. நான் எதைப் பத்தி பேச வந்திருக்கேன்னு தெரியாதாப்பா? என சங்கீதா நிதானமாக வினவவும் ஆதிரன் தலை குனிந்தான். அவன் அமைதியாக இருக்கவும், நீ என்னப்பா முடிவெடுத்திருக்க? என சங்கீதா கேட்டார். எதைப் பத்தி ஆண்டி? ஒரு சீரலான பெருமூச்சுடன், என் பொண்ண பத்தி, அவ வாழ்க்கைய பத்தி என சங்கீதாவுக்கு சற்று கோபம் கூட வந்திருந்தது. அதப் பத்தி நான் என்ன சொல்றது ஆண்டி? உங்களுக்கே இந்நேரம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. எனக்கு எல்லாமே தெரியும்பா. என் பொண்ணு சொன்னா. அதனால தான் உன்கிட்ட பேச வந்தேன். இனிமே பேச என்ன இருக்கு ஆண்டி? பேச ஒண்ணும் இல்லையா? அப்படின்னா அவ எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல. ஆனா அவ என் கூட இருக்கிறது நல்லதில்ல ஆண்டி. உன் கூட இல்லன்னா அவ இல்லாமலே போயிடுவாளேப்பா. ஆண்டி என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும் தம்பி. வெளியில சாதாரணமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கா. உங்கள நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஆண்டி நாளைக்கு மட்டும் அவ நினைச்சது நடக்கலன்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சும் எப்படி தம்பி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? உங்களுக்கு இதுல சம்மதமா ஆண்டி?
என அவன் கேட்க, அவர் புரியாமல் என்ன என்று கேட்டார். "எனக்கு மியாவ கல்யாணம் பண்ணி குடுக்கறதுல உங்களுக்கு பரிபூரணமா சம்மதமா ஆன்ட்டி?" என வார்த்தைகளில் அழுத்தத்தை கூட்டி ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக உச்சரித்தான். "நான் சம்மதிக்காமலா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரையிலும் ஏற்பாடு பண்ணினோம். ஆனா உங்களுக்கு முழு மனசா சம்மதம் இல்லையே ஆன்ட்டி." இந்த முறை சங்கீதா கொஞ்சம் திணறிப் போனார். ஆனாலும் ஒரு பெருமூச்சுடன், "எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சுப்பா. அது உண்மதான். ஏன்னா உனக்கே தெரியும். எனக்குன்னு இருக்கிறது அவ மட்டும்தான்" என சொன்னார். "அதே பயம்தான் ஆன்ட்டி எனக்கும். ஏன்னா எனக்குன்னு இருக்கிறதும் அவ ஒருத்தி தானே" என ஆதிரன் சொல்ல சங்கீதா திகைத்துப் போனார். "தம்பி" என அதிர்ச்சியுடன் கண்கள் விரிய அவனைப் பார்த்தார். "உங்களுக்கு வயித்துல சுமந்த பாசம் ஆன்ட்டி. அதே போல நானும் அவள நெஞ்சில சுமக்கிறேனே. என்னால எப்படி அவள விட்டுக் கொடுக்க முடியும்? அவளுக்கு ஒண்ணுனா உங்களால தாங்க முடியாது தானே? அதுபோலத்தான் ஆன்ட்டி எனக்கும். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னையே என்னால மன்னிக்க முடியாது. யாரோ ஒருத்தன் அவள காயப்படுத்தினப்போ அவன் உயிர் வலிக்க நான் திரும்ப காயப்படுத்தியிருக்கேன். இப்ப நானே அவள காயப்படுத்தும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நான் அவள காயப்படுத்தினா நிச்சயம் எனக்கு நானே மிகப்பெரிய தண்டனையா கொடுத்துப்பேன். ஏன் என் உயிரையே விட துணிஞ்சாலும் துணிவேன். என்ன பிரிஞ்சு அவ இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இருக்க மாட்டா. அப்படி மட்டும் நடந்தா உங்க யாராலயும் அத தாங்க முடியாது. அதுக்கு அவ தூரத்துல இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னே நினைச்சுதான் அவள விட்டு விலகி போறேன். சத்தியமா சொல்றேன் ஆன்ட்டி. அவள என்னால வேறு ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்கவே முடியாது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சு பார்க்கவே இல்ல. இப்போ என்னால அத தாங்கிக்கவும் முடியல. அதே நேரம் அவள நெருங்கி போகவும் பயமா இருக்கு" என சோஃபாவில் அமர்ந்து இரு கைகளாலும் தன் தலையை தாங்கிக் கொண்டான். எப்பேர்ப்பட்ட மனிதன் இவன்! எவ்வளவு காதல் தன் மகள் மேல் இவனுக்கு! இப்படி ஒருத்தன் கிடைக்கத் தவம் பண்ணி இருக்க வேண்டுமே! அன்று மியா சொன்னபோது அவள் சுயநலமாக யோசித்தது போல் தோன்றியது. அதனால்தான் சங்கீதா அவளைக் காய்ச்சி எடுத்தார். இன்று ஆதிரனுடன் பேசிய பிறகுதானே அவராலும் இவனைப் பற்றி புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயம் இவன்தான் என் மகளுக்கு சரியான துணை. அவளைக் காயப்படுத்தினாலே தன்னை மாய்க்கொள்வேன் என சொல்பவனா அவளுக்கு தீங்கு விளைவித்து விடப் போகிறான்? ஒருவேளை அவனை அறியாமல் ஏதாவது நடந்தாலும் மியா அவனை சமாளித்துக் கொள்வாள். அவள் கூடு இங்கேதான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவளை இங்கே சேர்ப்பதுதான் நல்லது. "தம்பி" என சங்கீதா மென்மையாக அவனை அழைத்தார். ஆதிரன் என்ன என்பது போல் அவரை நிமிர்ந்து பார்த்தான். "இதுவரையிலும் முழு மனசா இந்த கல்யாணத்துக்கு என்னால சம்மதிக்க முடியலதான். ஆனா இப்ப சொல்றேன். உங்கள விட என் பொண்ணுக்கு வேற யாரும் பொருத்தவா இருக்கவே மாட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. உங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேனே தவிர, உங்களத் தவிர வேறு ஒருத்தர நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அதே போல உங்கள நான் வெறுத்ததும் இல்ல. நீங்க என் உயிர காப்பாத்த உதவி பண்ணியிருக்கீங்க தம்பி. உங்கள நான் வெறுத்தா நான் மனுஷ ஜென்மமாவே இருக்க முடியாது. ஆரம்பத்துல உங்க கூட கல்யாணம் பேசலாம்னு ஆசையா ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு, அங்க உங்கள பத்தி தெரிஞ்சு கௌதமோட மியாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி, உங்ககிட்ட நான் நடந்துகிட்ட முறைய நினைச்சு வெக்கிதான் உங்களோட பேசத் தயங்கினேன். எப்பவும் என் பொண்ணு முடிவுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கும் தம்பி. இப்பவும் அதே நம்பிக்கை தான். என் பொண்ணு தேர்வு எப்பவும் தப்பா போனதில்ல. அதுலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு 9 டூ 10:30 முகூர்த்தம். உங்களுக்காக கடைசி நிமிஷம் வரையும் காத்துக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்க வரலைனாலும் நிச்சயம் நாளைக்கு அங்க கல்யாணம் நடக்கும். அது நடந்தா அடுத்து என்ன நடக்கும்னு உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என சொன்ன சங்கீதா அவனிடம் தலையாட்டி விடைபெற்று வெளியேறி செல்ல, ஆதிரன் தான் பிரம்மை பிடித்தது போல அப்படியே அமர்ந்திருந்தான். மறுநாள் காலையில் எல்லோரும் நேரத்தோடு எழுந்து கோயிலுக்கு கிளம்பினர். பியூட்டி பார்லர் பெண்கள் வந்து மீயாளுக்கு அலங்கரிக்க ஆரம்பிக்க, கனிமொழியையும் வைஷ்ணவியையும் மட்டும் அவளுக்கு துணைக்கு விட்டுவிட்டு மற்றவர்கள் கல்யாண வேலைகளை பார்க்க கோவிலுக்கு கிளம்பி விட்டார்கள். ரகுவரன் மட்டும் பெரியவர்களோடு மண்டபத்திற்கு செல்ல, அஜய், அன்வர், விஷால், கௌதம் எல்லோரும் பெண்களுக்கு துணையாக அங்கேதான் இருந்தார்கள். மீயாளை அலங்கரித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் அதை மாற்றுங்கள், இதை மாற்றுங்கள் என ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி அவர்களை படுத்தி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். டேய், அவங்க ஒழுங்கா பண்றதையும் நீங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாதீங்க. பேசாம இருங்கடா என மீயாள் வெறுத்துப் போன குரலில் சொன்னாள். "நீ சும்மா இரு மியா. உனக்கு எப்படி தெரியும்? பார்க்குற எங்களுக்கு தானே உன் மேக்கப் எப்படி இருக்குன்னு தெரியும். எப்பவும் எவ்வளவு அழகா பூம் பூம் மாடு மாதிரி மேக்கப் பண்ணிட்டு நிப்ப. இப்ப என்னடான்னா
சுவத்துக்கு நிப்பான் பெயிண்ட் அடிக்கிற மாரி கலர் கலரா எதை எதையோ அப்புறாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லையா? என அஜய் வியாக்கியானம் பேசினான். டேய் அஜு, இங்க எனக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல, எந்திரிச்சு வந்து ஒரே எத்தா எத்திடுவேன் பாத்துக்க. என மீயாள் அவனை முறைத்தாள். எம்மா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம்மா. கல்யாண பொண்ணு மாதிரி நடந்துக்க. அத விட்டுட்டு சொர்ணாக்கா மாதிரி புடவைய தூக்கி இடுப்புல சொருகிட்டு எத்துறேன் குத்துறேன் கொல்றேன்னு கிளம்பாத. என அஜய் மீயாளை கிண்டல் செய்ய அந்த பார்லர் பெண்கள் வாயை மூடி சிரித்தார்கள். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்பது மாதிரி மீயாள் ஒரு கேவலமான பார்வை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். ஒரு வழியாக மீயாளுக்கு மேக்கப் போட்டு முடிக்க அதற்குள் கனிமொழியும் வைஷ்ணவியும் கூட மற்றொரு மேக்கப் பெண்களிடம் தயாராகி வந்தார்கள். ஏண்டி, இன்னைக்கு அவளுக்கு கல்யாணமா உங்களுக்கு கல்யாணமா? நீங்க ரெண்டு பேரும் இப்படி அவளுக்கு மேல மினிக்கிட்டு நிக்கிறீங்க என அஜய் இருவரையும் ஒரு மாதிரியாய் பார்த்தான். டேய், அடங்குடா. நாங்க ஒண்ணும் இதெல்லாம் கேட்கல. என்னவோ மியா தான் கட்டாயம் நாங்களும் மேக்கப் பண்ணி சாரி ஜுவல்ஸ் எல்லாம் போடணும்னு சொன்னா. அவ ஆசைப்படுறாளேன்னு நாங்களும் பண்ணிக்கிட்டோம் என வைஷ்ணவி சொன்னாள். ஐயோ, பாருடா, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா பாரு. இதெல்லாம் அந்த அப்பாவி ரகு நம்புவார். நாங்க நம்ப மாட்டோம். அவ எப்படா சொல்லுவான்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவளே சொல்லவும் இதுதான் சான்ஸ்னு அள்ளி அப்பிட்டு வந்துட்டீங்க. காலையில 4 மணிக்கு உள்ள போனவங்க 5 மணி நேரம் கழிச்சு இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க. வீட்டுக்கு வந்து இந்த மேக்கப் கலைக்க எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. எதுக்கும் நம்ம கம்பெனில வயசுக்கு ஒரு வாரம் லீவு சொல்லி வைப்போம்டா என அஜய் கேலி செய்து கொண்டிருந்தான். அப்ப மியாவுக்கு என விஷால் கேட்க, லூசாடா நீ? இனிமே அவ தான் கம்பெனி ஓனரமாக போறாளே, அவ எதுக்கு வேலைக்கு வரப்போறா என அஜய் சிரிப்போடு கேட்டான். அவ லூசு இல்லடா, நீ தான் லூசு. நான் வேலைய விடப் போறேன்னு எப்ப சொன்னேன்? கல்யாணமானாலும் நான் வேலைக்கு வருவேன் என மீயாள் சொல்ல எல்லோரும் அவளை திரும்பி பார்த்தார்கள். என்னடி விளையாடுறியா? ரிசப்ஷன் முடிஞ்சிட்டா நீ தான் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அங்க உன்னால கம்ஃபர்டபுளா வேலை பார்க்க முடியுமா? அன்வர், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. வீட்லயே இருக்க போர் அடிக்கும். அங்க வந்தா உங்களோட ஜாலியா இருக்கலாம். மீயாள், சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மேக்கப் முடிச்சிட்டா கிளம்பலாம். மணி ஆயிட்டே போகுது பாருங்க என கனிமொழி சொல்ல எல்லோரும் கிளம்ப ஆயத்தமானார்கள். அவர்கள் கிளம்பி வெளியே வந்த சமயம்தான் கௌதம் ஏதோ ஒரு வேலையை முடித்துக்கொண்டு போன் பேசியபடியே உள்ளே வந்தான். என்ன, அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுச்சா என்றபடி உள்ளே வந்தவன் மீயாளை பார்த்து, வாவ், சூப்பரா இருக்க மியா என்றபடி அவளை அணைத்து கொண்டான். நாங்க எப்படி இருக்கோம்னு சொல்லவே இல்லையே என வைஷ்ணவி கேட்க அப்போதுதான் மீயாளுக்கு பின்னால் நின்ற இருவரையும் திரும்பி பார்த்தான். வைஷ்ணவியை தாண்டி அவனின் பார்வை கனிமொழியை துளைக்க அவளின் அழகில் மெய்மறந்து நின்றான். அவளையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருக்க கனிமொழி நாணத்தில் முகம் சிவந்து தலை குனிந்து கொண்டாள். அவர்கள் இருவரையும் பார்த்த நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொண்டையை கனைக்க அப்போதுதான் கௌதம் நிகழ் உலகுக்கு வந்தான். என்னங்கடா என எல்லோரையும் திரும்பி பார்த்து முறைக்க, லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, கிளம்பலையா? அதுக்காகத்தான் என அஜய் பல்லை காட்டினான். டேய், எல்லாம் தெரியும்டா. உங்களுக்கு அப்புறம் தனியா வச்சுக்கிறேன். சரி, போய் எல்லாரும் கார்ல ஏறுங்க என சொன்னவன், பியூட்டி பார்லர் பெண்களுக்கு தனியா கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்கள நான் அதில் அனுப்பிட்டு வரேன் என சொல்லியபடி முதலில் அவர்களை அனுப்பிவிட்டு அடுத்த காரில் மீயாள் வைஷ்ணவி அன்வரை ஏறிக்கொள்ள சொல்ல அஜயோ கௌதமை மேலும் கீழும் பார்த்தபடி, ஏன் நீ எதுல வரப்போற என கேட்டான். டேய், உனக்கு தான் வேற கார் அரேஞ்ச் பண்ணிட்டேனே, அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. அதனால நான் உன் கூடவே வரேன் என அஜய் கௌதமை சந்தேகமாக பார்த்தான். ஒழுங்கா கார்ல போகணும்னா போ, அப்படி இல்லையா பஸ்ல வா. உன் போக்கே சரியில்லையே. அது சரி, நீ யார் கூட வரப்போற, அத சொல்லு என அஜய் கௌதமை தோண்டி துருவி கொண்டிருந்தான். டேய் அஜு, சும்மா இருடா. அவன்தான் பிராங்கா நம்மளை எல்லாம் கலட்டி விடுறான்னு தெரியுதே. திரும்பி திரும்பி அவங்க கிட்ட ஏன்டா அசிங்கப்படுற? அவன் கனி கூட தான் வருவான். நீ போய் கார்ல ஏறு என வைஷ்ணவி அதட்ட வேறு வழியில்லாமல் போய் காரில் ஏறினான். கனிமொழி புன்னகையோடு சென்று கௌதம் காரில் ஏறிக்கொள்ள கடைசியாக காரில் ஏறிப்போன மீயாள் நின்று ஒருமுறை திரும்பி ஆதிரனின் பால்கனியை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். என்னை ஏமாற்றி விடாதே என்ற யாசிப்போடு அந்த பால்கனியை ஒருமுறை பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். அவர்கள் கிளம்பும் வரை ஆதிரனும் மறைந்து நின்று அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதுவரை எல்லோரும் சேர்ந்து தன்னை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க நாடகம் போடுகிறார்கள் என நினைத்து கொண்டிருக்க, அப்படி இல்லையடா மடையா, இது உண்மை என சம்பட்டியால் அடித்ததைப் போல மணப்பெண் உடையில் மீயாள் காரில் ஏறியது அவன் மனதை சுருக்கென்று தைத்திருந்தது. அன்று அவர்கள் இருவரும் தேர்ந்தெடுத்திருந்த புடவையில் இன்று அவள் தேவதையாய் ஜொலித்தாள். அவள் அழகை பார்க்க பார்க்க கொஞ்சமும் தெவிட்டவில்லை அவனுக்கு.
அத்தனை பேரழகியாய் இருந்தாள். சாதாரணமாகவே அவள் பேரழகிதான். இன்று அவளின் அழகு அபரிதமாக இருந்தது. அவளையே விழிகளால் பருகிக் கொண்டிருந்தவன் கடைசியாக அவளின் ஏக்கமான பார்வையிலும் விழிகளின் யாசிப்பிலும் மொத்தமாக உடைந்து போனான். இதற்கு மேலும் யோசிப்பது மாபெரும் தவறு. அவள் தனக்கு வேண்டும். கண்டிப்பாக அவள் எனக்கு மட்டும்தான். அவளை என்னால் நிச்சயமாக வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த எண்ணம் எழுந்தவுடன் அடுத்த ஒரு நிமிடம் கூட அவனால் அங்கே அமைதியாக நிற்க முடியவில்லை. உடனே அவளை தேடி கிளம்பி விட்டான். அவசரமாக உடைமாற்றிக் கொண்டு கீழே வர அம்புஜமும் வினோத்தும் ஏற்கனவே கிளம்பிச் சென்று இருந்தார்கள். அதனால் சமையலுக்கு ஒத்தாசைக்கு இருக்கும் இன்னொரு பெண்ணான கௌரியிடம் வீட்டை பார்த்து கொள்ளச் சொல்லிவிட்டு கிளம்பினான். காரிலிருந்து இறங்கி எல்லோரும் உள்ளே சென்றுவிட அஜயிடம் சந்தனம் வாங்கி கொண்டு வருமாறு சொல்லி கோயில் வாசலில் உள்ள கடைக்கு அனுப்பிவிட்டு மற்றவர்கள் கோயிலுக்குள் சென்றார்கள். சந்தனம் வாங்கி கொண்டு திரும்பி வந்த அஜய் அங்கே ஒரு சிறுமியோடு இரு சிறுவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தான். டேய், என்னங்கடா அந்த சின்ன பொண்ண வம்பிழுக்கிறீங்க என அந்த சிறுவர்களை மிரட்டினான். அண்ணா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இவ எங்க கையில இருந்த சாக்லேட்ட பிடுங்கி சாப்பிட்டா. அதை தர சொல்லுங்க, நாங்க போறோம். என்னம்மா, அவன் சொல்றது உண்மையா? தாய்க்குலம்னு நம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணது தப்பா போச்சே. அவன் கையில இருக்க சாக்லேட்ட எதுக்கு பிடுங்கி சாப்பிட்ட? யோ, உன்னை இங்க பஞ்சாயத்து கூப்பிட்டாங்களா? வேலைய பார்த்துட்டு போயா என அந்த சிறுமி சொல்ல அஜய்க்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஏய், இத்துணூண்டு இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு திமிரு? இந்த பேச்சு பேசுற? ஒழுங்கா மரியாதையா அந்த பையன்கிட்ட வாங்கின சாக்லேட்டை திரும்பி கொடு என அந்த சிறுமியை முறைத்தான். வாய்க்குள்ள போட்டுட்டேன், வயித்துக்குள்ள போயிடுச்சு, வேணும்னா தோண்டி எடுத்துக்கோ போ, வந்துட்டான் வக்காலத்து வாங்க என அந்த சிறுமி சொல்ல சப்பென்ற அவள் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. யாருடா அந்த வீர தமிழச்சி என அஜய் அவள் அருகில் பார்க்க அவள் வயதை ஒத்த இன்னொரு சிறுமி நின்றிருந்தாள். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? இப்படித்தான் உன்னை உங்க அம்மா அப்பா வளர்த்தாங்களா? ஒழுங்கா அந்த பசங்க கிட்ட சாக்லேட்டை பிடுங்கி சாப்பிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே அந்த அங்கிள் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து போ என சொல்ல அந்த சிறுமியும் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். சாரி அங்கிள், அவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவ இப்படித்தான், என் பக்கத்து வீட்டு பொண்ணுதான். எங்க பாட்டிக்கு இங்க ஃபங்க்ஷன். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என தன்மையாக பேச என்னவோ பார்த்த உடனே அந்த சிறுமியை அஜய்க்கு பிடித்து விட்டது. பரவாயில்லம்மா, சின்ன பொண்ணுதானே, ஏதோ பேச தெரியாம பேசுது. சரி, உங்க பேர் என்ன? என் பேரு தாரிகா அங்கிள். உங்க பேர் என்ன? என் பேரு அஜய். நீ என்ன அஜய்னே கூப்பிடலாம். இல்லனா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அஜுன்னு கூப்பிடு. அஜு, இது நல்லா இருக்கு. நான் இப்படியே கூப்பிடுறேன் என தாரிகா சொல்லிக் கொண்டிருக்க, தாரு, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை கோயில் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ற என்றபடி ஒரு பெண் அவள் அருகில் வந்து நின்றாள். பார்க்க வெகு அழகாக இருந்தாள். அவளை பார்த்தாலே பெரிய இடத்து பெண் என தெளிவாக தெரிந்தது. நான் இங்க இருக்கும்போது கோவில் ஃபுல்லா என்ன தேடினா நான் எப்படி கிடப்பேன் மம்மி என தாரிகா சிரித்தாள். வாளு, உனக்கு பயங்கர வாயாயிடுச்சு என சிரித்தபடி அந்த பெண் தாரிகாவை அணைத்து கொண்டாள். மம்மி, இது என் ஃப்ரெண்ட் அஜு. நாங்க இப்பதான் மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனோம் என அஜயை தாரிகா அறிமுகப்படுத்தினாள். பதிலுக்கு அந்த பெண் சிநேகிதமாய் முறுவலித்தாள். ஹலோ மேடம் என அஜய் புன்னகைக்க, ஹலோ சார், கோயிலுக்கு வந்தீங்களா? அவளை விசித்திரமாய் ஒரு பார்வை பார்த்த அஜய், கோயில் வாசல்ல நின்னுக்கிட்டு கோயிலுக்கு வராம அப்புறம் கொய்த்துக்கா போவாங்க என கேட்க தாரிகா கிளுக்கிச் சிரித்தாள். அதில் சங்கடமாக நெளிந்த அந்த பெண், அப்படி இல்ல சார், உங்களை பார்த்தா ஏதோ விசேஷத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன் என சொன்னாள். பொதுவாகவே அஜய் பெரிதாக பெண்களுடன் பழகிவிட மாட்டான். நெருங்கிய நட்புகளைத் தவிர மற்றவர்களிடம் அவ்வளவு சீக்கிரம் பேசிவிட மாட்டான். அவளோடு நெருங்கிய நட்பில் இருந்த பெண்கள் எல்லோரும் அவனை எதிர்த்து பேசியே பழக்கப்பட்டு இருக்க, அந்த பெண் அமைதியாக பேசியது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆமா, இங்க ஒரு கல்யாணம், அதுக்குதான் வந்தேன் என சொல்ல, அப்படியா? அப்ப நீங்க பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா? எனக்கு ரெண்டு பேரையும் தெரியும். ஆனா நான் பொண்ணு வீட்டு சைடு தான். அப்போ எங்க காயத்ரி பாட்டிய உங்களுக்கு தெரியுமா என அவள் கேட்டுக்கொண்டிருக்க அதற்குள் பின்னால் இருந்து, அதுக்குள்ள இன்னொருத்தனை பிடிச்சிட்டியா என்ற குரல் கேட்க தூக்கி வாரி போட அவள் நிமிர்ந்து பார்த்தாள். 95. எந்த குரலை இனி வாழ்நாளில் கேட்கவே கூடாது என தூரமாய் ஓடினாளோ அந்த குரல் கேட்க லதா பயத்தில் விளவிளத்து போனாள். அவள் நடுக்கத்துடன் நின்ற நிலையை பார்த்ததும் அஜய் புரியாமல் திரும்பி பார்க்க அங்கே அவர்களை முறைத்தபடி ஒருவன் நின்றிருந்தான்.
நீங்களா? என அவள் அதிர்ச்சியுடன் கேட்க, அவனோ இகழ்ச்சியாக இருவரையும் பார்த்தபடி அருகில் வந்தான். ஏன், என்ன இங்க எதிர்பார்க்கலையா? அது எப்படி எதிர்பார்த்திருப்ப? இப்பல்லாம் என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியுமா? அதுதான் புது ஆள புடிச்சிட்டியே. என்ன என்ன காரணத்துக்காக வேண்டான்னு சொல்லிட்டு வந்தியோ, இப்ப அதையே தானே நீயும் செய்ற. பெரிய உத்தமி மாதிரி சீன் போட்ட. இதுதான் உன் லட்சணமா? என அவன் பொரிந்து தள்ளிக் கொண்டிருந்தான். அஜய்க்கு முன்னால் அவன் அவ்வாறு பேசியதில் அவள் முகம் கன்றியது. இதற்கு முன்னால் எத்தனையோ முறை இப்படி பேசியிருக்கிறான் தான். ஆனால் அது வீட்டிற்குள், நான்கு சுவற்றிற்குள். ஆனால் இப்போது முன்னே பின்னே தெரியாத ஒருவன் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தால் அதைக்கூட தப்பர்த்தம் கற்பித்து இப்படி இத்தனை பேர் போக வர இருக்கும் கோயிலில் நின்று கொண்டு அசிங்கமாய் பேசுகிறானே என உள்ளுக்குள் கொதித்துப் போனாள். எப்போதுமே அவள் அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட்டு விடமாட்டாள். ஆனால் அப்போதே கோபப்பட்டு இருந்தால் இப்போது இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாமே. எத்தனையோ அமைதியாய் இருந்தும் அவனிடம் அடி, உதை, சித்திரவதைப்பட்டு பொறுத்துதானே போனாள். முதலில் காயத்ரி பாட்டிக்காக அமைதியாக இருந்தவள் குழந்தை பிறந்ததும் தன் மகளுக்காக என பொறுத்து போனாள். காயத்ரி பாட்டியும் அவர்களை விட்டு போன பிறகு கிருஷ்ணனின் கொடுமை எல்லை கடந்து போனது. முதலில் வெளியிடங்களில் பெண்களோடு சுற்றிக் கொண்டிருந்தவன் வீட்டிற்கே அவர்களை அழைத்து வர ஆரம்பித்தான். தாரிகா பார்க்கும் வரை லதாவும் பல்லை கடித்துக் கொண்டு சமாளித்தாள். ஆனால் கிருஷ்ணன் தள்ளாடியபடி ஒரு பெண்ணோடு தங்கள் அறைக்குள் நுழைந்ததை பார்த்த தாரிகா, அது யாருமா என கேட்டுவிட, அதற்கு மேல் லதாவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. கிருஷ்ணனிடம் குழந்தைக்காகவாது இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என எவ்வளவோ வாதாடி பார்த்தும், அவன் இஷ்டமிருந்தால் இரு, இல்லை என்றால் கிளம்பி போய்க் கொண்டே இரு என்று சொல்லிவிட, காயத்ரி பாட்டியிடம் போன் செய்து லதா அழ ஆரம்பித்தாள். லதாவிற்கென்று சொந்த பந்தம் யாரும் கிடையாது. தாய் தந்தையும் சிறு வயதிலேயே பறிகொடுத்தவள். அவள் மேல் இரக்கப்பட்டுதான் காயத்ரி பாட்டி அவளை தன் மகனுக்கு திருமணம் செய்தார். ஏண்டா அந்த தவறை செய்தோம் என எத்தனையோ முறை அதற்காக வருத்தப்பட்டும் இருக்கிறார். இந்த முறை கிருஷ்ணன் செய்தது மாபெரும் தவறு. அவன் எல்லையை கடந்து விட்டான். இதற்கு மேல் அவனோடு வாழ்வதில் அர்த்தமில்லை என புரிந்த காயத்ரி பாட்டி அவனுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டு கிளம்பி தன் வீட்டிற்கு வரச் சொல்லிவிட்டார். சொத்து முழுவதும் காயத்ரி பாட்டியின் பெயரில் இருக்க அதை லதா மற்றும் தாரிகா பெயரில் மாற்றி எழுதிவிட்டார். விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியதும் சொத்தை மாற்றி எழுதியதை பற்றி தெரிந்ததும் கிருஷ்ணன் அவர்களை தேடிச் சென்று சண்டை போட்டான். காயத்ரி பாட்டி கொடுத்த தைரியத்தில் லதா சற்று உறுதியாக இருந்தாள். இனி இந்த ஜென்மத்திலும் கிருஷ்ணனோடு வாழப்போவதில்லை என தைரியமாக அவன் முகத்துக்கு நேரே சொல்லிவிட்டாள். அப்படியா, உங்களை எந்த வழியில் பார்க்க வேண்டும் என எனக்கு தெரியும் என சொன்னவன் அதற்கு பிறகு பல தொல்லைகளை கொடுத்தான். சர்வா தாத்தாவுக்கு ஓரளவுக்கு பெரிய இடத்து தொடர்புகள் இருக்க, கிருஷ்ணன் பிரச்சனை செய்யும் போது போலீஸை விட்டு மிரட்டி அவனை அடக்கி வைத்திருந்தார். விவாகரத்து கிடைத்த பிறகு கொஞ்ச நாட்களாய் அவன் பிரச்சனை இல்லாமல் இருக்க, திடீரென்று இதோ இப்போது வந்து நிற்கிறான். அவனையே வெறித்துப் பார்த்த லதா அஜயிடம் திரும்பி, அஜய் சார், வாங்க, நான் உங்கள உள்ள அழைச்சிட்டு போறேன். அங்க எல்லாரும் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு சடங்கு ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஏன் கண்டவங்களோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் என சொல்லிவிட்டு தாரிகாவை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு அஜயோடு உள்ளே சென்றாள். அஜய் அவளோடு நடந்து கொண்டே திரும்பி கிருஷ்ணனை ஒரு பார்வை பார்த்தான். கிருஷ்ணனோ வன்மத்தோடு அவர்களைத்தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். லதாவோடு உள்ளே வந்த அஜய்க்கு அவளை பார்த்து ஆச்சரியம்தான். அத்தனை நேரம் அசடு வழிந்து நின்றவள் திடீரென்று அவனை பார்த்து நிமிர்வோடு இருக்கிறாள். அது யாராயிருக்கும் என்ற குழப்பத்தோடு அவர்களோடு நடந்து சென்றான். லதாவோடு உள்ளே வந்த அஜய்க்கு அவளை பார்த்த ஆச்சரியம்தான். அத்தனை நேரம் அசடு வழிந்து நின்றவள் திடீரென்று அவனை பார்த்ததும் நிமிர்வோடு இருக்கிறாள். அது யாராயிருக்கும் என்ற குழப்பத்தோடு அவர்களுடன் நடந்து சென்றான். யோசனையோடு அங்கே வந்தவன் சர்வா தாத்தாவிற்கும் காயத்ரி பாட்டிக்கும் நடந்த திருமணத்தில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டான். அவர்களை கலாட்டா செய்து சிரித்து கேலி பேசி என அஜய் தன் நண்பர்கள் கூட்டத்தாரோடு செய்து சேட்டைகளை எல்லாம் லதா ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்த்த வரையில் ஆண்கள் எல்லாம் ஒருவித அழுத்தக்காரர்களாகவே இருந்திருக்கிறார்கள். முதல் முறையாக வாய்விட்டுச் சிரிக்கும் ஆணை, அதைவிட மற்றவர்களை வாய்விட்டுச் சிரிக்க வைக்கும் ஆணை பார்க்கிறாள். லதா அஜயை பார்த்து கொண்டிருக்க, யதார்த்தமாக திரும்பி பார்த்த அஜய் அவள் பார்வையைக் கண்டு புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்டு புன்னகைத்தான். அவள் பதற்றத்துடன் ஒன்றுமில்லை என்று திரும்பிக் கொண்டாள். அவன் இதழ்கள் இன்னும் பெரிதாக புன்னகைக்க, மீண்டும் தன் நண்பர்களோடு ஐக்கியமானான். இங்கே ஆதிரன் அவசர அவசரமாக கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் வெளியே வர, அவன் நேரத்திற்கென்று டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டான். அத்தனை நேரம் போகலாமா வேண்டாமா என்று இருந்த நிலை மாறி, இப்போது முகூர்த்த நேரத்திற்குள் போய்விட முடியுமா என்று மனம் பதபதைக்கத் தொடங்கியது. சிக்னலில் நின்று ஹாரனை விடாமல் அடிக்க, பக்கத்தில் நின்றிருந்தவன் ஆதிரனை கண்டபடி பேசத் தொடங்கிவிட்டான். ஏற்கனவே கோபத்தில் இருந்த ஆதிரனுக்குள்
இருந்த இன்னொரு ஆதிரன் முழித்து கொள்ள நரம்புகள் புடைக்க அவனை திரும்பி முறைத்தான். பக்கத்தில் பைக்கில் நின்றிருந்தவனோ, டேய் என்னடா முறைக்கிற, ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேர்ற என்ன இல்லையா என நக்கலாக கேட்டான். பார்க்கவே பக்கா ரவுடி போல் இருந்தான். ஆதிரன் இன்னும் அவனை முறைத்து கொண்டு இருக்கவும், டேய் இந்த காஜாவையே முறைக்கிறியா, என்ன முறைச்சுக்கிட்டு இந்த ஏரியாவை தாண்டிடுவியா நீனு, கார்ல வந்துட்டா பெரிய இவனா நீனு, இறங்குடா முதல்ல என சொல்லி கார் கதவை உடைத்து விடுவதைப் போல தட்டினான். அங்கே ஆமை போல் நகர்ந்து கொண்டிருந்த டிராபிக்கில் தானும் நகர்ந்தபடி இருந்த ஆதிரனுக்குள் கோபம் ஏற்கனவே கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டிருந்தது. இதில் அந்த ரவுடி வேறு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் தன் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தான். எப்படியாவது மியா முன்னால் போய் நின்றுவிட்டால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை என மனதுக்குள் உருப்போட்டு கொண்டிருந்தான். கார் கதவை தட்டிக்கொண்டே வந்த ரவுடி சற்று போக்குவரத்து நெரிசலை தாண்டி வந்ததும் ஆதிரனை வழிமறித்தான். அவனோடு இன்னும் இருவர் வேறு இருந்தனர். இப்போது போயே ஆக வேண்டும், இவர்கள் வேறு தேவையில்லாமல் வழிமறிக்கிறார்களே என கோபத்துடன் ஆதிரன் கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். ஏய் ஒழுங்கு மரியாதையா வழிவிடுங்க, நான் முக்கியமான வேலையா போறேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காதீங்க என கர்ஜித்தான். ஐயோ பாருடா, துரதான் இங்க முதல்வரா இருக்கிறாரு, இவர் கையெழுத்து போட்டாதான் நாட்டுல வேலையே நடக்கும், அது என்னடா கார்ல வந்துட்டா பெரிய இவன்னு நினைப்பா, தேவையில்லாம என்னையே சீன்ற, ஹார்ன் அடிக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லியோ அடிக்கிற, ஏன்னு கேட்டா திரும்பி முறைக்கிற, இப்ப என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல, உன்னை இந்த ஏரியாவை விட்டு தாண்ட விட மாட்டேன் என அந்த ரவுடி தன் சட்டை கையை மடித்து விட்டு கெத்து காட்டி கொண்டிருந்தான். வேண்டாம் என கோவப்படுத்தாத, அது உனக்குத்தான் நல்லதில்ல என ஆதிரன் முடிந்தவரை பல்லை கடித்து பொறுமையாக சொன்னான். என்ன நல்லதில்ல, அதையும் பார்த்துடுவோம், என்னடா பண்ணுவ என ஆதிரன் தோள் மேல் கை வைத்த அடுத்த நொடி அந்த ரவுடி சுருண்டு விழுந்தான். அவனை மட்டுமல்ல, அருகில் நின்றிருந்த இன்னொருவனை விட்ட அறையில் அவன் தூரத்தில் போய் விழுந்தான். அவன் கூட வந்த மற்றொருவனும் அவர்கள் இருவரும் அடி வாங்கியதை பார்த்து அங்கிருந்து ஓடிவிட்டான். அந்த ரவுடி மறுபடி எழுந்து சண்டை போட ஓரிரு அறைகள் வாங்கினாலும் அவன் கையில் இருந்த ஏதோ ஒரு பொருளால் ஆதிரனை தாக்க ஆதிரனின் கையில் காயம் பட்டுவிட்டது. இருந்தாலும் அவர்களை சமாளித்து துரத்திவிட்டு காரில் ஏறியவனுக்கு காரை ஓட்டும்போது கையில் வலி எடுத்தது. அதை பற்றியெல்லாம் இப்போது யோசிக்கும் நிலையில் ஆதிரன் இல்லை. காலையில் வந்ததை விட அதி விரைவாக காரை செலுத்தி கோயிலில் கொண்டு வந்து நிறுத்தினான். கையில் வழிந்த இரத்தத்தை சட்டை செய்யாமல் உதறிவிட்டு வேகமாக காரை பார்க் செய்துவிட்டு கோயிலுக்குள் ஓடினான். எங்கே, யாரை போய் கேட்பது என தெரியாமல் அந்த கூட்டத்தில் தடுமாறி நின்றவன் வழியில் வந்த ஒருவரிடம் கல்யாணம் எங்கே நடக்கிறது என விசாரிக்க, அவரோ, கல்யாணமா, அது முடிஞ்சிடுச்சே, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க என சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றார். என்னதான் மீயாள் தன்னை தவிர வேறு ஒருவனை திருமணம் செய்ய மாட்டாள் என நம்பினாலும் அவரது கூற்றில் நொறுங்கிப் போய் நின்றிருந்தான். கல்யாணம் முடிந்து விட்டதா, அப்போது மொத்தமா என்னை விட்டு போய்விட்டாயா, இதற்காகவா இத்தனை தூரம் கஷ்டப்பட்டேன், இருக்காது, அவள் என்னை விட்டு போக மாட்டாள், அப்படியே போயிருந்தாலும் அவளை விட்டு விடுவேனா, அவள் எனக்கு மட்டும்தான். ஒட்டுமொத்த ஆத்திரமும் இப்போது மீயாள் மேல் திரும்பி இருக்க நேரே உள்ளே சென்றவன் மணமகள் அறை எங்கிருக்கிறது என கேட்டுக்கொண்டு அங்கே சென்றான். சர்வா தாத்தாக்கும் காயத்ரி பாட்டிக்கும் 60ஆம் கல்யாணம் முடிந்திருக்க எல்லோரும் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அந்த நிகழ்வுகளை ரசித்துக் கொண்டிருந்தனர். ஆதிரன் எப்படியும் வந்து விடுவான் என எதிர்பார்த்து எல்லோருக்கும் ஏமாற்றமாக இருந்தாலும் ஏற்பாடுகளை எதுவும் நிறுத்தவில்லை. மணமேடையில் உட்கார்ந்து ஐயர் சொல்லும் மந்திரங்களை உச்சரித்து அவர் கொடுத்த தாம்பூலத்தை வாங்கி கொண்டு அறையில் வந்து உடைமாற்றிக் கொண்டு அமைதியாக அமர்ந்த மீயாளுக்குள் ஆதிரன் வராத ஏமாற்றம் பேரலையாய் எழ சற்று நேரம் தனியாக இருக்க வேண்டும் என தலையை பிடித்தபடி அமர்ந்து விட்டாள். அவளது நிலையை புரிந்து கொண்டவர்களும் அவளை தனியே விட்டுவிட்டு வெளியேறிவிட்டார்கள். எல்லோரும் மேற்கொண்டு சடங்குகளை நடத்துவதா இல்லை அப்படியே நிறுத்தி விடுவதா என்ற யோசனையில் இருக்க ஆதிரன் உள்ளே வருவதையும் நேரே மீயாள் அறை நோக்கி போவதையும் பார்த்துவிட்டு சந்தோஷத்துடன் மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார்கள். கோபத்துடன் உள்ளே நுழைந்த ஆதிரன் மீயாள் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கும் தோற்றத்தை பார்த்து துணுக்குற்றான். அவளை அப்படி பார்த்ததும் கோபம் சற்று மட்டுப்பட்டாலும் இன்னொருவனுக்கு கழுத்தை நீட்டி விட்டாளா என அவளையே உற்று பார்க்க அவளோ கையில் வைத்திருந்த ஏதோ ஒன்றை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அது என்னவென்று பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கோபத்துடன், யாழி என அவன் உரும அவன் குரலை கேட்டதும் காலையில் மலர்ந்த கதிரவனாய் முகம் பிரகாசிக்க எழுந்து நின்று, தீரன், நீங்க வந்துட்டீங்களா என உற்சாகத்தோடு கேட்டாள். அவள் வேகமாக எழுந்ததில் கையில் இருந்த விசபாட்டில் தவறி விழ அவன் பார்க்கும் முன் எடுத்து விடலாம் என ஓடிச் சென்று அதில் கை வைக்கப் போக அவனோ அதற்குள் அந்த பாட்டிலில் கால் வைத்து நொறுக்கி இருந்தான்.
அவள் கழுத்தை பார்த்ததுமே அவளுக்கு திருமணமாகவில்லை என புரிந்தது. ஏதோ தகிடதத்தம் செய்து தன்னை இங்கே வர வைத்திருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொண்டான். இப்ப எதுக்குடி இத கையில வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? நான் வரலைன்னா இத குடிச்சிருக்கலாம்னு அவ்ளோ சுயநலமா உனக்கு? என கோபத்தோடு கத்தினான். ஏற்கனவே அவன் பாட்டிலை பார்த்ததில் பதற்றத்தில் இருந்தவள் இப்போது என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் ஈ என்று இளித்து, ஐயையோ, நான் சும்மா மிரட்டுறதுக்காக வச்சிருந்தேன். இத போய் நான் வாயில வைப்பேனா? அது எவ்வளவு கசப்பா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? அத போய் நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன போய் சந்தேகப்படுறிய தீரன்? நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? என சமாளிக்க பார்த்தாள். இருக்கிற கோபத்துக்கு ஓங்கி அரைஞ்சேன்னா, அதுக்கப்புறம் வாயே திறக்க முடியாம போயிடும். பாத்துக்க. என்கிட்டயே பொய் சொல்றியா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னு அத கையில வச்சுட்டு உட்கார்ந்திருந்த? உனக்கு என்ன அவ்வளவு பிடிவாதம்? நான் வரலைன்னா என்ன தேடி வர வேண்டியது தானே? அத விட்டுட்டு உயிர விட்டுடுவியா? உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி ஏதாவது செஞ்சு என்ன உயிரோட சாகடிக்கணும். அதுதானே உன்னோட பிளான்? என கேட்க மீயாள் கண்களில் நீருடன் தலை குனிந்தாள். கேக்குறேன்ல, பதில் சொல்லுடி. இன்னைக்கு நீ பொய்யே சொல்லி என்ன வர வச்சிருந்தாலும், நான் வருவேன்னு உனக்கு தெரியாதா? அவ்வளவுதான் என் மேல உள்ள நம்பிக்கையா? நீ சொல்ற மாதிரி மிரட்டுறதற்காகவே செஞ்சிருந்தாலும், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா, என் நிலைமை என தழுதழுப்பாக சொன்னவன், அத பத்திலாம் உனக்கு என்ன கவல? உனக்கு நீ நினைச்சது நடக்கணும். இப்ப என்ன? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே? சரி வா, பண்ணிக்கிறேன். ஆனா நீ செய்ய இருந்ததுக்கு உன்னை மன்னிச்சிடுவேன்னு மட்டும் நினைக்காத. என சொல்லிவிட்டு திரும்ப, "சாரி தீரன்" என அவன் அருகில் செல்லப்போக, திரும்பி அவன் பார்த்த பார்வையில் அப்படியே உறைந்து நின்றுவிட்டாள். ரகுவரன் புன்னகையுடன், "வந்துட்டியா ஆதி? உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சடங்க ஆரம்பி" என ஆதிரன் கையை பிடித்து இழுக்க, அவன் ஸ் என்று கையை உதறிவிட்டுக் கொண்டான். அதற்குப் பிறகுதான் அவன் கையை பார்க்க அதில் ரத்தம் வழிவது தெரிந்தது. "என்னடா, என்ன ஆச்சு? ஏன் கையில ரத்தம் வருது?" என ரகுவரன் பதறினான். "ஒண்ணும் இல்லடா. வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். வேற ஒண்ணும் இல்ல" என ஆதிரன் சொல்ல, "முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இப்ப போய் இப்படி வந்து நிக்கிறியே. சரி வா, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டே மேடையில போய் உட்காரு. சடங்கெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் மாத்த அனுப்புவாங்க. சீக்கிரம் வா" என அவனை அழைத்துச் சென்றான். அவனும் மேடையில் உட்கார்ந்து ஐயர் சொல்லும் மந்திரங்களை உச்சரித்து அவர் கொடுத்த தாம்பூலத் தட்டை வாங்கிக் கொண்டு மணமகன் அறைக்குச் சென்று வேஷ்டி சட்டையில் திரும்பி வந்தான். ஆதிரனின் கம்பீரமான அழகு அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. சங்கீதாவிடம் அவர்களது உறவினர்கள் மாப்பிள்ளையின் தோற்றத்தை புகழ்ந்து பேசினார்கள். அவன் மீயாளுக்கு வெகு பொருத்தமாக இருப்பான் என்றும் சொல்ல அவருக்கு மனது நிறைந்தது. ரகுவரன் அவன் காதில் வந்து முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொள்ளச் சொன்னதில் தன் இறுக்கத்தை குறைத்து மெலிதான புன்னகையுடன் அவன் அமர்ந்திருக்க, சற்று நேரத்தில் மீயாளை அழைத்து வந்து அவள் அருகில் அமரச் செய்தார்கள். மீயாள் எதையோ சாதித்துவிட்ட திருப்தியில் முகம் கொள்ளா புன்னகையுடன் அமர்ந்திருக்க, அவள் பக்கம் பார்வையை திருப்பக்கூடாது என மனதை கட்டுப்படுத்தினாலும் தன்னை அறியாமல் பார்வை அவள் பக்கம் செல்ல, அவளது மகிழ்ச்சியில் ஆதிரனும் நிம்மதியோடு புன்னகைத்தான். இருவரது புன்னகை முகங்களும் அங்கிருந்தவர்கள் கண்களுக்கு அவ்வளவு அழகாய் விருந்தாய் அமைய, அதை கேமராவும் அழகாக படம் பிடித்துக் கொண்டது. எல்லோருடைய ஆசீர்வாதத்துடன் ஆதிரன் மீயாளின் கழுத்தில் தாலியை அணிவித்து தன் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டான். எல்லா சடங்குகளையும் முடித்து எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டார்கள். நண்பர்களுடன் நின்று புன்னகையோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள். சற்று ஓய்வாக அமர்ந்த நேரத்தில்தான் அவர்களை தேடி சர்வேஸ்வரனும் காயத்ரியும் வந்தார்கள்.